எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. தமிழ் ஹாலிவுட் பக்கத்துக்கு வரவேற்கிறேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கிரைம் த்ரில்லர் ரசிகர்கள் நீங்க எங்க இருந்தாலும் தயவு செய்து மேடைக்கு வாருங்கள், அதாவது திரைக்கு முன்னாடி. ஏன்னா இன்னைக்கு நாம மொத்தம் 8 எபிசோடுகள் கொண்ட கதையை உள்ளடக்கிய ட்ரூ டிடெக்டிவ் தொடரின் முதல் சீசன் முழுவதையும் பார்க்க போகிறோம். இந்த ட்ரூ டிடெக்டிவ் தொடரின் ஒவ்வொரு சீசனும் வெவ்வேறு கதைகளை அடிப்படையாக கொண்டது. இந்த முதல் சீசனின் வீடியோவிற்கு நீங்கள் அளிக்கும் ஆதரவின் அடிப்படையில் வரவிருக்கும் சீசன்களின் வீடியோக்களை நான் உங்களுக்கு வழங்குவேன். எனவே கருத்துகள் அல்லது லைக்குகள் மூலம் உங்கள் ஆதரவை எனக்கு தாருங்கள். ஒரு கொலை மர்மம் இருக்கும், சஸ்பென்ஸ், த்ரில்லர் எல்லாம் இருக்கிறது. கதை தொடங்குகிறது. 2012 ஆம் ஆண்டு ஒரு போலீஸ் துப்பறியும் நபர் விசாரிக்கப்படும் போது இந்த துப்பறியும் நபரின் பெயர் மார்டின். அவரை தற்போதுள்ள 2 துப்பறியும் நபர்கள் விசாரிக்கின்றனர். அவர்கள் 17 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கையாண்ட கொலை வழக்கு பத்தி மார்டினிடம் ஏதாவது சொல்லுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வழக்கில் உங்க பார்ட்னர் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எனவே நமது பெற்றோர் யார் என்பதை முடிவு செய்வது நமது கைகளில் இல்லாதது போல காவல்துறையிலும் அது அவர்களின் கைகளில் இல்லை என்று மார்டின் கூறுகிறார். உன் துணை யாராக இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்ய. என் துணையின் பெயர் கோல். அவனை பற்றிய அடிப்படை விஷயங்களை தெரிந்து கொள்ள எனக்கு 3 மாதங்களானது. அவன் மிகவும் விசித்திரமான மனிதன். அவர் யாரிடமும் சரியாக பேசவில்லை. அவரை பற்றி எனக்கு வேறு எதுவும் சொல்ல தெரியவில்லை. சொல்ல போனால் நீங்கள் அந்த வழக்கை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினீர்கள் இல்லையா? நான் அதை சொல்கிறேன். அவர் அந்த வழக்கை பற்றி சொல்லத் தொடங்குகிறார். மார்டினிடம் அந்த வழக்கின் விவரங்கள் கேட்கப்படுவது போலவே மார்டினின் கூட்டாளி கோல் மற்ற அறையில் அதே கேள்விகள் அனைத்தும் கேட்கப்படுகின்றன. கோலின் ஹோலி நண்பர்களை மாற்றிவிட்டது. நீண்ட கூந்தல், தாடி போன்றவற்றுடன் அவர் 17 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட மிகவும் வித்தியாசமாக தெரிகிறார். எனவே அவர் 1995 இல் நடந்த அந்த வழக்கை பற்றியும் சொல்லத் தொடங்குகிறார். மேலும் இங்கே கதை 1995 ஆம் ஆண்டுக்கு மாறுகிறது. அப்போது மார்டினும் கோலும் 3 மாதங்களாக ஒன்றாக வேலை செய்கிறார்கள். எனவே இன்று அவர்களுக்கு ஒரு வழக்கு நண்பர்கள் கிடைத்துள்ளனர். அவர்கள் குற்றம் நடந்த இடத்தை பார்க்க செல்கிறார்கள். கரும்பு தோட்டத்திற்கு அருகிலுள்ள ஒரு மரத்தின் கீழ் ஒரு பெண் கொலை செய்யப்பட்டுள்ளார். அவள் உடலில் துணிகள் இல்லை. அவள் தலையில் மான் கொம்புகளை வைத்து சில சடங்குகள் செய்யப்பட்டுள்ளன. அந்த மரத்தின் வேர்களில் அதை கட்டுகிறேன். அந்த பெண்ணின் இறந்த உடலில் பல சின்னங்கள் உள்ளன. கோல் தனது குறிப்பேட்டில் இவை அனைத்தையும் வரைந்துள்ளார். இந்த கோல் அவர் ஒரு விசித்திரமான மனிதர். அவர் யாருடனும் பேசுவதில்லை. அவர் எப்போதும் ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பார். அவர் சரியாக தூங்குவதில்லை. மேலும் அவருக்கு பல மாயைகள் வருகின்றன. மேலும் பல ஆண்டுகளாக அவர் ஒரு ஆபத்தான கும்பலின் உறுப்பினராக ரகசியமாக வேலை செய்து வருகிறார். ஆனால் மார்டின் ஒரு சாதாரண துப்பறியும் நபர். அவர் தனது மனைவி மற்றும் 2 குழந்தைகளுடன் வசதியான வாழ்க்கையை வாழ்கிறார். இந்த வழக்கை பற்றி மார்டினுக்கு எதுவும் தெரியாது. ஆனால் கோல் கூறுகையில் இதை ஒரு கொலை என்று அழைப்பதற்கு பதிலாக இதை ஒரு சடங்கு என்று அழைப்பது நல்லது. இந்த கொலையை யார் செய்திருந்தாலும் மீண்டும் அதை செய்ய முடியும். எனவே இப்போது அவர்கள் இந்த வழக்கை மேலும் விசாரிக்க தொடங்குகிறார்கள். எனவே இந்த பாதிக்கப்பட்டவர் ஒரு பாலியல் தொழிலாளி என்பது தெரிய வந்துள்ளது. எனவே கோல் அத்தகைய ஒரு கிளப்புக்கு சென்று இன்னொரு பாலியல் தொழிலாளியிடம் அந்த பெண்ணை பற்றி கேட்கிறார். மார்டின் இந்த வழக்கில் கோலை போல ஈடுபடவில்லை. ஆனாலும் அதை பற்றி யோசித்துக் கொண்டே தூங்கிவிடுகிறார். அவரது மனைவி அவரை எழுப்புகிறார். பின்னர் மார்டின் அலுவலகத்துக்கு செல்கிறார். எனவே கோல் அந்த பாதிக்கப்பட்டவரின் அனைத்து விவரங்களையும் அங்கேயே வைத்திருக்கிறார். மேலும் பாதிக்கப்பட்டவரின் உடலும் பகுப்பாய்வு செய்யப்பட்டுள்ளது. இந்த பெண்ணின் உடலில் எங்கும் கைரேகை இல்லை என்று மருத்துவர் கூறுகிறார். குற்றம் நடந்த இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட வேறு எந்த பொருளிலும் கைரேகை இல்லை. இறப்பதற்கு முன் இந்த பெண் மிக அதிக அளவு போதைப் பொருட்களை பயன்படுத்தி இருந்தாள். பின்னர் இங்கிருந்து கோலும் மார்டினும் பாதிக்கப்பட்டவரின் வீட்டிற்கு செல்கிறார்கள். ஆனால் அங்கு ஒரு வயதான மனிதர் அந்த பெண் பல நாட்களுக்கு முன்பு காணாமல் போனதாக கூறுகிறார். இதற்கு பிறகு இருவரும் அந்த பகுதியில் உள்ள தேவாலயத்திற்கு சென்று தந்தையிடம் கேட்கிறார்கள். ஆனால் அவருக்கும் எதுவும் தெரியவில்லை. யோசனை அந்த பெண்ணின் உடலில் செய்யப்பட்ட சில சின்னங்களை அவர்கள் அவருக்கு காட்டுகிறார்கள். இது மட்டுமல்ல, அவர்களும் குற்றம் நடந்த இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட மரத்தின் வேர்களிலிருந்து செய்யப்பட்ட ஒரு சிறப்பு வகை வடிவத்தை காட்டு. இப்போது அதை பார்த்த தந்தை பிசாசை நம்பி அவனை வணங்குபவர்களால் இவை அனைத்தும் பயன்படுத்தப்படுகின்றன என்று கூறுகிறார். அவரை அழைக்க பல சடங்குகளை செய்யுங்கள். அதாவது நண்பர்கள், கோல் நினைத்தது போல் இது பிசாசுக்கு ஒரு வகையான காணிக்கை. துப்பறியும் நபர்கள் இருவரும் அந்த பகுதியின் உள்ளூர் காவல் நிலையத்திற்கு சென்று ஒரு பெண் காணாமல் போய்விட்டாள் என்று ஆய்வாளரிடம் கேளுங்கள். நீங்கள் ஏன் இதை பற்றி விசாரிக்கவில்லை? அந்த பெண்ணின் தாய் அவளே வந்து வழக்கை முடிக்க சொன்னாள். பிறகு நான் என்ன செய்ய முடியும்? நான் வழக்கை முடித்து விட்டேன். நீ அதை செய்தால் இங்கிருந்து போய்விடு. அடுத்த காட்சியில் கோல் மார்டினின் வீட்டில் இருக்கிறான். மார்டின் இருவரும் 3 மாதங்களாக ஒன்றாக வேலை செய்து வந்ததால் அவரை இரவு உணவிற்கு அழைத்திருந்தார். ஆனால் இதுவரை அவர்களால் ஒருவரை ஒருவர் பற்றி அதிகம் தெரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே மார்டின் இந்த சாக்கு போக்கு அவர்களின் நட்பை அதிகரிக்கும் என்றும் ஒன்றாக வேலை செய்வது எளிதாக இருக்கும் என்றும் நினைத்தார்கள். ஆனால் இங்கே கோல் குடிபோதையில் இருக்கிறார். மார்டினின் குழந்தைகள் இந்த மாமா என்று கிசுகிறார்கள். குடிபோதையில் என்னென்னவோ பேசிக் கொண்டிருக்கிறான். மார்டினின் மனைவி
மனைவியின் பெயர் மிஷேல் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவள் கோலிடம் உனக்கு திருமணமானவளா என்று கேட்கிறாள். கோல் சொல்கிறான், அவருக்கு திருமணமாகி ஒரு அழகான மகளும் இருக்கிறாள். ஆனால் அந்த மகள் இறந்துவிட்டால் அதன் பிறகு என் மனைவியும் நானும் பிரிந்தோம். இப்போது மிஷேல் ஒரு கேள்வி கேட்டார். கோல் எல்லாவற்றையும் சொன்னான். ஆனால் மார்ட்டின் அவனை ஒரு மில்லியன் முறை கேட்ட போதிலும் கோல் அவளிடம் எந்த தனிப்பட்ட விஷயத்தையும் சொல்லவில்லை. அவன் தற்போது குடிபோதையில் இருக்க வாய்ப்புள்ளது. அதனால் தான் இவை அனைத்தும் அவன் வாயிலிருந்து ஏதோ ஒரு விஷயம் வெளியே வருகிறது. சரி, மறுநாள் இருவரும் பாதிக்கப்பட்டவரின் பெற்றோரின் வீட்டிற்கு செல்கிறார்கள். எனவே கோல் வீட்டின் பின்புறம் செல்கிறார். அங்கு அதே வேர் வடிவங்கள் உருவாக்கப்படுகின்றன. கோல் அதை எடுத்து பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். நிகழ்காலத்தில், அதாவது 2012 மார்ட்டினும் கோலும் வெவ்வேறு அறைகளில் அமர்ந்திருக்கும் இந்த துப்பறியும் நபர்களிடம் இந்த விஷயங்களை எல்லாம் சொல்கிறார்கள். எனவே இப்போது துப்பறியும் நபர்கள் கோலுக்கு ஒரு புகைப்படத்தை காட்டுகிறார்கள். அதில் ஒரு பெண் உடலில் துணி இல்லாமல் கட்டப்பட்டு ஒரே இடத்தில் தொங்கவிடப்பட்டிருப்பதை காட்டுகிறார்கள். அவர்கள் கேட்கிறார்கள், இந்த புகைப்படத்தை பார்த்த பிறகு நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? எங்கள் வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்ணும் அதே வழியில் கொல்லப்பட்டதாக கோல் கூறுகிறார். ஒருவேளை 1990 அந்த கொலைகாரன் இந்த பெண்ணையும் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அந்த துப்பறியும் நபர்கள் அவர்களிடம் அது புதியது, இது அந்த கால கொலை அல்ல என்று கூறுகிறார்கள். இந்த கொலை சமீபத்தில் நடந்தது. 1995 கொலை செய்து கொண்டிருந்த கொலைகாரன் இன்னும் இப்படியே கொலை செய்து கொண்டிருக்கிறார். இப்போது கோல் குழப்பமடைந்து இது எப்படி நடக்கும் என்று கேட்கிறார். அந்த நேரத்தில் கொலைகாரன் பிடிபட்டான். ஆனால் இப்பொழுது மார்ட்டின் அந்த நபர் என்பதை உணர்கிறான். அந்த நேரத்தில் பிடிப்பட்டவர் உண்மையான கொலையாளி அல்ல. ஆனால் உண்மையான கொலையாளி இன்னும் சுதந்திரமாக சுற்றித் திரிகிறார் மற்றும் கொலை. இப்போது நடந்தது என்னவென்றால், தற்போதைய இந்த துப்பறியும் நபர்கள் ஒரு சடங்கு கொலையை விசாரித்துக் கொண்டிருந்தனர். பின்னர் அவர்கள் இது போன்ற கொலைகள் இதற்கு முன்பு நடந்ததா இல்லையா என்பதை பார்க்க அவர்களின் பதிவுகளை சரிபார்க்க தொடங்கினர். எனவே மார்ட்டின் மற்றும் கோல் விசாரித்த வழக்கை அவர்கள் கண்டுபிடித்தனர். அதில் யாரோ ஒருவர் இந்த சடங்கிற்காக கொலை செய்யப்பட்டார். அதனால் தான் இப்போது அவர்கள் மார்ட்டின் மற்றும் கோலை விசாரித்து வருகிறார்கள். அவர்கள் காலத்தில் இதை பற்றி என்ன விவரங்களை கண்டுபிடித்தார்கள் என்பதை கண்டறிய கதை மீண்டும் செல்கிறது கடந்த காலத்துக்கு. மார்ட்டினும் கோலும் பாதிக்கப்பட்டவரின் தாயாரிடம் மூல வடிவத்தை காட்டி இது என்ன என்று கேட்கிறார்கள். ஆனால் அவளுக்கு இது பற்றி எதுவும் தெரியாது. மேலும் அவள் பாதிக்கப்பட்ட தனது மகளை பற்றி எனக்கு அதிகம் தெரியாது. என் மகள் சில சமயங்களில் என்னை சந்திக்க வருவாள் என்றும் அவள் வரும்போதெல்லாம் ஒரு தேவாலயத்தை பற்றி சொல்வாள். அவள் அந்த தேவாலயத்திற்கு அடிக்கடி செல்வதாக சொல்வாள். இப்போது துப்பறியும் நபர்கள் அந்த தேவாலயம் எங்கே என்று கேட்கிறார்கள். ஆனால் பெண்ணின் அம்மாவுக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது. பிறகு பாதிக்கப்பட்டவரின் தோழியிடம் கேட்கிறார்கள். ஆனால் பாதிக்கப்பட்டவர் ஒரு தேவாலயத்தை பற்றி குறிப்பிட்டதாகவும் அது எங்கே இருக்கிறது என்று அவள் ஒருபோதும் சொல்லவில்லை என்றும் அவள் கூறுகிறாள். என்று விசாரணையை முடித்த பிறகு மார்ட்டின் தனது வீட்டிற்கு செல்வதற்கு பதிலாக வேறு எங்காவது செல்கிறார். எனவே அங்கு ஒரு பெண் இருக்கிறாள். உண்மையில் மார்ட்டின் இந்த பெண்ணுடன் உறவு வைத்திருக்கிறாள். மார்ட்டின் பெரும்பாலும் வீட்டிற்கு செல்வதில்லை. இந்த பெண்ணின் வீட்டிலேயே தங்குகிறான். ஆனால் மறுபுறம் அந்த வழக்கு தொடர்பாக ஒரு பாலியல் தொழிலாளியிடமிருந்து கோல் இன்னும் இந்த தகவலை கண்டுபிடிக்கிறார். இந்த பகுதியின் பாலியல் தொழிலாளர்கள் வசிக்கும் இடம். மறுநாள் மார்ட்டின் தனது காதலியின் வீட்டிலிருந்து நேராக அலுவலகத்திற்கு வருகிறார். கோல் என்ன ஆச்சு அண்ணா என்று கேட்கிறார். உன் மனைவியை உனக்கு அவ்வளவா பிடிக்காது. அப்ப மார்ட்டின் தன் சட்டையை பிடித்துக் கொண்டு என் மனைவியை பத்தி என்ன சொன்ன? கோல் சொல்றான், நான் உன் மனைவியை பத்தி பேசல. நான் இந்த மனைவியை பற்றி பேசிக் கொண்டிருந்தேன். அவளுடைய வீட்டிலிருந்து நீங்கள் நேராக அலுவலகத்திற்கு வந்தீர்கள். மார்ட்டினுக்கு எப்படி தெரிந்தது என்று புரியவில்லை. எனவே கோல் கூறுகிறார், நீங்கள் உங்க வீட்டிலிருந்து வந்திருந்தா நீங்க துவைத்த உடையைத்தான் அணிந்திருப்பீங்க. ஆனா நீங்க நேற்று அணிந்திருந்த அதே உடையில வந்திருக்கீங்க. புது பெண்களின் வாசனை திரவியத்தை வாசம் அடிக்குது. நீங்க ஏதோ ஒரு பெண்ணோட காதல்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு பெரிய விஷயம்னு தெரிஞ்சு மார்ட்டின் அதிர்ச்சி ஆயிட்டான். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கோல் பாலியல் தொழிலாளியின் முகவரியை கண்டுபிடித்து விட்டார்கள். இருவரும் அந்த இடத்துக்கு புறப்படுகிறார்கள். ஆனால் வழி கொஞ்சம் குழப்பமாக இருப்பதால அவர்கள் ஒரு பட்டறையினை அடைகிறார்கள். இப்பொழுது அந்த மக்களுக்கு முகவரி தெரியும். ஆனால் அவர்களிடம் சொல்லாதே கோல் மார்ட்டினிடம், நீ காரில் இரு, நான் இப்போது போகிறேன் என்று கூறுகிறான். நான் வந்துவிட்டேன். இதை சொல்லிவிட்டு அவன் தனது குறியீட்டை கழற்றிவிட்டு பட்டறைக்கு செல்கிறான். அந்த மக்களை ரொம்பவே தொந்தரவு பண்ணுது. அப்புறம் அவங்க வாயை திறந்து அந்த முகவரிக்கு வழி சொல்றாங்க. இப்போ 2 பேரும் அந்த இடத்துக்கு போய் அங்க இருக்கிற பாலியல் தொழிலாளி கிட்ட கேக்குறாங்க. அப்புறம் ஒரு பொண்ணு அந்த பார்வையை பார்த்து, எப்போ நான் அவளை கடைசியா பார்த்தேன், அவ ஏதோ சர்ச்சுக்கு போறதை பத்தியும் பேசிட்டு இருந்தா. அப்புறம் அவ திரும்பி வரவே இல்லை. ஆனா அவங்க பையில ஒரு பை இங்க இருக்கு இப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பையை கொடுக்கிறாள். அதில் பாதிக்கப்பட்டவரின் நாட்குறிப்பு உள்ளது. ஆனால் அதில் எந்த சிறப்பு தகவலும் இல்லை. ஆனால் மஞ்சள் ராஜா என்ற பெயர் பல இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பெயரை நினைவில் கொள்ளுங்கள். இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இப்பொழுது ஒரு நாள் மார்ட்டின் தனது குடும்பத்துடன் தனது மாமியார் வீட்டிற்கு சென்றுள்ளார். ஆனால் மார்ட்டின் தனது மாமியார் நண்பர்கள் மீது மிகவும் கோபமாக இருக்கிறார். அவர்கள் முன் அவர்களை கேலி செய்து கொண்டே இருப்பான். இதன் காரணமாக வீட்டிற்கு வந்த பிறகும் மார்ட்டினுக்கும் மிஷேலுக்கும் இடையே சண்டை தொடர்கிறது. பின்னர் மார்ட்டின் தனது குழந்தைகள் ஒரு விளையாட்டு விளையாடுவதை பார்க்கிறார். அதில் ஒரு பொம்மை துணிகள் இல்லாமல் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அதை சுற்றி ஆண்கள் நிற்கிறார்கள். எனவே இந்த காட்சி மார்ட்டின் தற்போது கையாளும் வழக்கின் சடங்கோடு பொருந்துகிறது. அதனால் மார்ட்டின் மிகவும் விசித்திரமாக உணர்கிறான். இப்போது மார்ட்டின் தன் குடும்பத்துடன் இருக்கிறான். ஆனால் கோலின் நண்பர்கள் பாதிக்கப்பட்டவரை பற்றி தொடர்ந்து மக்களிடம் கேள்வி கேட்டு வருகிறார்கள். இப்போது அவர் பாதிக்கப்பட்டவர் முன்பு சென்ற தேவாலயத்தை பற்றி அறிய விரும்புகிறார். ஆனால் பிரச்சனை
என்னவென்றால் அவளை பற்றி யாருக்கும் தெரியாது. இப்போது அது ரொம்ப லேட் ஆயிடுச்சு, கேஸ் தீர்க்கப்படல. அப்ப மார்ட்டின், கோலின் தலைவர், அவங்கள ரொம்ப திட்டுறாரு. நீங்க இந்த கேஸ் என்ன பண்றீங்க? உங்களுக்கு அதை முடிக்கணும்னு தோணுதா இல்லையான்னு. இப்ப ரெண்டு பேரும் பாதிக்கப்பட்டவரின் பையிலிருந்து ஒரு தேவாலய துண்டு பிரசுரத்தையும் கண்டுபிடி, அதில் ஒரு முகவரி இருக்கிறது. ஒருவேளை இது அந்த தேவாலயமாக இருக்கலாம். இதை நினைத்துக் கொண்டு இருவரும் அந்த முகவரிக்கு செல்கிறார்கள். ஆனால் அங்கே ஒரு பழைய எரிந்த தேவாலயம் இருக்கிறதா? அது பல வருடங்களுக்கு முன்பு எரிந்திருக்கலாம். அங்கே யாரும் இல்லை. இப்போது அவர்களுக்கு புரியவில்லை, பாதிக்கப்பட்டவர் ஏன் இந்த பழைய தேவாலயத்திற்கு அடிக்கடி வந்தார். அங்கு யாரும் வருவதில்லை அல்லது போவதில்லை. எனவே இந்த மக்கள் அந்த உடைந்த தேவாலயத்தின் சுவர்களில் ஒரு நிர்வாண பெண்ணை கொண்ட ஒரு வரைபடத்தை பார்க்கிறார்கள். தலையில் ஒரு மான் அல்லது சிங்கத்தின் முகடு இருந்தது. பாதிக்கப்பட்டவர் அதே பாணியில் இறந்து கிடந்தார். எனவே இப்போது இருவரும் தங்கள் விசாரணை சரியான திசையில் செல்கிறது என்று உறுதியாக நம்புகிறார்கள். பின்னர் அவர்கள் தடயவியல் குழுவை அழைத்து அந்த இடத்தை முழுமையாக தேடுகிறார்கள். ஆனால் சுவரில் உள்ள அந்த வரைபடத்தை தவிர வேறு எந்த சிறப்பு துப்பும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இப்போது இந்த மக்கள் கண்டுபிடித்து விடுகிறார்கள் சர்ச் யாருக்கு சொந்தமானது. எனவே சர்ச் தொடங்கிய பிறகு வெவ்வேறு இடங்களில் பெரிய கூடாரங்களை அமைத்து இயேசுவை பற்றி மக்களுக்கு சொல்லும் ஒரு தந்தையை பற்றி அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். எனவே இருவரும் அந்த கூட்டத்திற்கு செல்கிறார்கள். சந்திப்புக்கு பிறகு பாதிக்கப்பட்டவரை பற்றி தந்தையிடம் கேட்கிறார்கள். தந்தைக்கு அந்த பெண்ணை தெரியும், ஆனால் அவர் கடந்த 6 மாதங்களாக அவளை பார்க்கவில்லை என்று கூறுகிறார். ஆனால் கோல் அங்கு வந்திருந்த அனைவரிடமும் பாதிக்கப்பட்டவரை பற்றி கேட்கிறார். அவர்களில் ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட ஒருவரும் கோல். அவனும் கேட்கிறான். அதனால் அந்த பெண் இங்கே வரும்போதெல்லாம் அவள் தன் காதலனுடன் வருவாள் என்று அவன் கூறுகிறான். அவளுடைய காதலன் உயரமானவன், மிகவும் நல்ல உடல் அமைப்பு கொண்டவன். அங்கே அவரது வாய்க்கு அருகில் ஒரு அருவருப்பான குறி இருந்தது. அவர்கள் விசாரித்து வரும் வழக்கை பெற்ற பாதிக்கப்பட்டவரின் பெயர் டோரா. எனவே இப்போது அவர்கள் டோராவின் காதலனை பற்றி கண்டுபிடிக்க வேண்டும். ஒருவேளை அவருக்கும் இந்த வழக்கிற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கலாம். அவர்கள் இந்த கோணத்தை விசாரிக்க வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு மார்ட்டின் ஞாபகம் இருக்கும். ஒரு முறை கோலை தனது வீட்டிற்கு அழைத்திருந்தார். அதன் பிறகு கோல் அடிக்கடி மார்ட்டினின் வீட்டிற்கு சென்று தனது மனைவி மற்றும் குழந்தைகளை சந்திப்பார். அவர் அவர்களிடம் பேசுகிறார். ஏனென்றால் தற்போது கோல் எனக்கு குடும்பம் இல்லை. ஒரு நாள் மார்ட்டின் வீட்டிற்கு செல்கிறார். அங்கு கோலை பார்த்து எரிச்சல் அடைந்து அவரை தனியாக அழைத்து சென்று, நான் இல்லாத நேரத்தில் ஏன் என் வீட்டுக்கு வருகிறீர்கள் என்று திட்டுகிறார். அவங்க விஷயம் இத்துடன் முடிஞ்சிடுச்சு. அதனால கோல் போன பிறகு மார்ட்டின் மிஷேலை திட்டுறாரு. ஆனா அவன் நேராவே கோல் தான் உங்க பார்ட்னர்னு கேட்கிறான். இல்லையா? நீங்க ரெண்டு பேரும் அதே வழக்கில் வேலை செய்கிறாள். வேலை முடிந்ததும் இங்கு வந்து குழந்தைகளுடன் பேச அவளுக்கு நேரம் கிடைக்கிறது. ஆனால் நீ வேலையிலிருந்து விடுபடவில்லை. நீ வேலையை ஒரு சாக்காக பயன்படுத்தி எங்காவது போ. மார்ட்டினின் நிலை மோசமடைகிறது. ஒருவேளை யாராவது என்னை சந்தேகிக்க ஆரம்பித்திருக்கலாம். அதனால் அவர் ஒரு உணர்ச்சி பூர்வமான நாடகத்தை செய்து ஆழத் தொடங்குகிறார். எப்படியோ மைக்கேலை சமாதானப்படுத்துகிறார். நீ என்னை சந்தேகிக்கிறாய், நான் ஒரு உண்மையுள்ள மனைவி. இப்போது நாம் மேலும் காட்டினால் கோல் அலுவலகத்தில் உள்ள பழைய கோப்புகளை பார்க்கிறார். இந்த டோராவை போல ஒரு பெண் இறந்ததாக இதுவரை ஒரு வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. ஒரு நாள் மிஷேல் கோலை ஒரு கிளப்புக்கு அழைக்கிறார். மார்ட்டின், மிஷேல் கோல் மற்றும் மிஷேலின் நண்பர் ஒருவர் அங்கே இருக்கிறார்கள். இப்பொழுது மிஷேல் கோல் தனது தோழியுடன் இணைய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் அங்கு மார்ட்டின் தனது காதலியை வேறு ஒரு ஆணுடன் பார்க்கிறார். அவர் மிகவும் கோபப்படுகிறார். அவன் மது அருந்தும் சாக்கில் அவளிடம் சென்று, அவன் யாரு, ஏன் அவனை இவ்வளவு ஒட்டிக் கொள்கிறாய் என்று கேட்கிறாள். அவள் கேட்கிறாள், மார்ட்டின், உனக்கு திருமணமாகி ஒரு குடும்பம் இருக்கிறது என்று கூறுகிறாள். நீ அவங்களோட சந்தோஷமா இருக்கலாம், ஆனா நான் உன்னை சார்ந்து இருக்கணுமா? பாரு, அவன் என் காதலன், நான் அவனோட தான் இருப்பேன். இனிமே என் வீட்டுக்கு வரவே மாட்டேன். என்னை சந்தியுங்கள். மிஷேலும் அங்கே இருப்பதால் மார்ட்டினால் எதுவும் செய்ய முடியவில்லை. ஆனால் பின்னர் அவர் தனது காதலியின் அறைக்கு சென்று அவளுடைய காதலனை நிறையடிப்பார். இப்பொழுது அடுத்த காட்சியில் கோல் பழைய கோப்புகளில் இந்த வழக்கை போன்ற சில வழக்குகளை காண்கிறார். அதில் ஒரு முறை காணப்படுகிறது. ஒரு சந்தர்ப்பத்தில் ஆற்றில் வெள்ளம் காரணமாக அது நிகழ்கிறது. ஒரு பெண்ணின் சடலம் வெளியே வந்தது. எனவே அவள் ஆற்றில் மூழ்கி இறந்திருக்கலாம் என்று மார்ட்டின் கூறுகிறார். இதற்கும் எங்கள் வழக்குக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் கோல் கூறுகிறார், சிறுமியின் உடலில் காணப்படும் காயங்கள் தண்ணீரில் மூழ்கியதால் ஏற்படாது. மேலும் இந்த அறிக்கையின்படி சிறுமி இறப்பதற்கு முன்பு அதிக அளவு மருந்துகளையும் உட்கொண்டிருந்தார். இந்த பெண்ணை பற்றிய விவரங்களை கண்டுபிடித்தால் எங்கள் வழக்கில் ஒரு திருப்பு முனை கிடைக்கும். பின்னர் அவர் தண்ணீரில் மூழ்கி இறந்த பெண்ணின் தாத்தாவிடம் பேசுகிறார். அவர் ஒரு மீனவர். என் பேத்தி ஒருவருடன் ஓடிப்போய் விட்டதாக அவர் கூறுகிறார். நான் அதை பற்றி பேச விரும்பவில்லை. எனவே இந்த மக்கள் கேட்கிறார்கள், குறைந்தபட்சம் என்னிடம் சொல்லுங்கள், உங்க பேத்தி யாரோட ஓடி போயிட்டாங்கன்னு. அப்புறம் அவங்க பேரு ரெஜி மட்டும்தான் எனக்கு தெரியும்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஆட்கள் போலீஸ் ரெக்கார்டுல ரெஜின்னு தேடுறாங்க. பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிறைக்கு சென்ற ஒருவரை கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்கள். ஆனால் அவர் சிறையிலிருந்து தப்பினார். தற்போது அவர் தலைமறைவாக உள்ளார். அவர் கொலைகாரராக இருக்கலாம் என்று நினைத்து இருவரும் ரெஜியை தேடத் தொடங்குகிறார்கள். இப்போது இங்கே ரெஜி ஏதோ ஒரு இடத்திலிருந்து வெளியே வருபவர் காட்டப்படுகிறார். அவர் ஒரு வாயு முகமூடியை அணிந்துள்ளார். ரெஜிக்கு தற்போது சிறையில் இருக்கும் ஒரு நண்பரும் உள்ளார். இப்போது மார்ட்டினும் கோலும் அவனிடம் கேட்கிறார்கள். ரெஜி போதைப் பொருள் தயாரிப்பில் வேலை செய்கிறார் என்பதை அவர்கள் அறிகிறார்கள். ரெஜிக்கு டாரன் என்ற ஒரு சிறப்பு நண்பர் இருப்பதாக அவர் மேலும் கூறுகிறார். ரெஜி டாரோனுடன் எப்போதும் தொடர்பில் இருந்தேன். ஒருவேளை அவர் ரெஜியை பற்றி உங்களுக்கு சொல்லக்கூடும். இப்பொழுது அவர்கள் டாரோனை பிடிக்க வேண்டும். ஆனால் அதற்கு முன் மார்ட்டின் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும். மார்ட்டின் தனது காதலியின் வீட்டிற்குள் நுழைந்து அவளது காதலனை அடித்துள்ளார். மேலும் இந்த விஷயத்தில் காதலி மார்ட்டின் மீது வழக்கு தொடர்ந்துள்ளார். ஆனால் மார்ட்டின் அதை திருப்பி அந்த வீட்டில்
போதைப்பொருள் இருப்பதாக செய்தி வந்ததாக நீதிமன்றத்தில் நிரூபிக்கிறார். அதனால் தான் நான் அங்கு சோதனை செய்தேன். சோதனையில் போதைப் பொருட்களும் கண்டுபிடிக்கப்பட்டன. எனவே இப்பொழுது இந்த வழக்கு காதலிக்கு எதிராக செல்கிறது. அவள் அபராதம் செலுத்த வேண்டும். விசாரணைக்கு பிறகு அவள் மார்ட்டினை நோக்கி, ஏன் இப்படி செய்தாய்? அடுத்த காட்சியில் மார்ட்டினும் கோலும் டாரோவை தேடுகிறார்கள். ஆனால் அவரும் தலைமறைவாகிவிட்டார். அதனால் அவர்கள் டாரோவின் தாயிடம் கேட்கிறார்கள். அவள் என் மகன் என்று சொல்கிறாள். பல நாட்களாக வீட்டிற்கு வரவில்லை. ஆனால் அவன் ஒரு பெண்ணுடன் சுற்றித் திரிந்தான். பின்னர் இந்த மக்கள் அந்த பெண்ணையும் சந்திக்கிறார்கள். ஆனால் அவள் நான் டாரோவுடன் நீண்ட காலத்திற்கு முன்பே பிரிந்து விட்டதாக கூறுகிறாள். அவர் எங்கே இருப்பார் என்று எனக்கு எப்படி தெரியும்? இதற்கு பிறகு இந்த மக்கள் ரெஜி போதைப் பொருள் விற்ற ஒரு கிளப்புக்கு செல்கிறார்கள். கிளப்பின் மக்கள் கூறுகையில் எங்களுக்கு அது தெரியாது என்று கூறுகிறார்கள். ரெஜி இங்குள்ள பெண்களுக்கு போதைப் பொருள் விற்று வந்தார். ஆனால் எங்களுக்கு தெரிந்ததும் உடனடியாக அவரை இங்கிருந்து வெளியேற்றினோம். அவர் இன்று வரை தனது காதலியுடன் வசித்து வருகிறார். ஆனால் காதலி ரெஜியுடன் பிரிந்து விட்டதாக சொன்னாள். அதனால் இந்த மக்கள் அந்த காதலியை பின்தொடர தொடங்குகிறார்கள். ஆனால் இதற்கிடையில் மார்ட்டின் வீட்டிற்கு செல்கிறான். அவரது மனைவி குழந்தைகளுடன் தனது தாய் வீட்டிற்கு சென்றிருந்தார். அவர் மார்ட்டினுக்கு ஒரு கடிதத்தை விட்டு சென்றிருந்தார். அந்த கடிதத்தை படித்த பிறகு மார்ட்டின் கோபமடைந்தார். ஏனெனில் மார்ட்டின் தனது காதலி நீதிமன்றத்தில் அபராதம் கட்ட வேண்டியிருந்தது. அதனால் தான் பழிவாங்குவதற்காக எனக்கும் மார்ட்டினுக்கும் இடையே ஒரு பயம் இருப்பதாக மிஷேலிடம் எல்லாவற்றையும் சொன்னான். அதனால் தான் மிஷேல் குழந்தைகளுடன் வீட்டை விட்டு வெளியேறினார். டாரோனின் காதலியை பின்தொடர்வதன் மூலம் அமர்டின் ஆரோனின் இருப்பிடத்தை கண்டுபிடித்து அவரை மிகவும் அடித்து துன்புறுத்துகிறார். ரெஜி ஒரு பெரிய கும்பலுக்கு போதைப் பொருட்களை வழங்குகிறார் என்பதை அனைவருக்கும் வெளிப்படுத்துகிறார். அந்த கும்பல் அவன் எங்கே இருக்கிறான் என்பதை அவன் அறிந்திருக்க வேண்டும். பின்னர் மார்ட்டின் இதை கோலிடம் கூறிவிட்டு அவன் தன் மனைவி மிஷல் வேலை செய்யும் இடத்திற்கு செல்கிறான். ஆனால் அவள் மார்ட்டினை சந்திக்க விரும்பவில்லை. மார்ட்டின் கோபத்தில் அங்கே ஒரு சலசலப்பை உருவாக்குகிறார். இதனால் போலீசார் வரவேண்டியிருக்கிறது. பின்னர் கோல் மார்ட்டினை சமாதானப்படுத்தி அங்கிருந்து அழைத்துச் செல்கிறார். இப்போது இவற்றில் இருவரும் ஒரே நிலையில் உள்ளனர். கோலுக்கும் குடும்பமும் இல்லை, மார்ட்டினுக்கும் குடும்பமும் இல்லை. இருவரும் தங்கள் முழு கவனத்தையும் இந்த வழக்கில் செலுத்துகிறார்கள். பின்னர் கோல் மார்ட்டினிடம் கூறுகிறார், ரெஜி போதைப் பொருள் சப்ளை செய்யும் கும்பலில் நான் ரகசியமாக வேலை செய்து வருகிறேன். இன்று வரை நான் ஒரு போலீஸ் துப்பறியும் நபர் என்பதை அவர்கள் அறியவில்லை. நான் மீண்டும் அந்த கும்பலிடம் செல்வேன். ரெஜியை பற்றி அறிக. கோல் அந்த கும்பலில் உள்ளவர்களையும் சந்திக்கிறாரு. கோல் ஏற்கனவே இந்த கும்பலில் இருந்ததால் அவர்கள் சந்தேகிக்கவில்லை. நண்பர்களை பார்க்கிறார்கள். இது அந்த கும்பலின் தலைவன். அதனால் கோல் அவனிடம் எனக்கு நிறைய பொருட்கள் தேவை என்றும் நம்ம கும்பலுக்கு யார் பொருட்களை சப்ளை செய்கிறார்கள், தயவு செய்து என்னை அவருக்கு அறிமுகப்படுத்துங்கள் என்றும் கேட்கிறான். பிறகு கும்பல் தலைவன் சொல்லுகிறான், நான் உங்களுக்கு அவரை அறிமுகப்படுத்துகிறேன். ஆனால் இன்று ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது. அந்த வேலையை நீங்கள் முடித்தால் நல்லது. கோலுக்கு அவருடன் உடன்படுவதை தவிர வேறு வழியில்லை. உண்மை வேலை என்னவென்றால் அவர்களின் போட்டி கும்பல் பொருட்களை வைத்திருக்கிறது. அவர்கள் காவல்துறையின் மாறுவிடத்தில் சென்று அந்த பொருட்களை கொண்டு வர வேண்டும். எனவே இந்த மக்களும் போட்டி கும்பலின் மறைவிடத்தை அடைகிறார்கள். ஆனால் இவர்கள் போலீசார் என்று தெரிந்து கொள்ளுங்கள். இதனால் ஒரு கும்பல் சண்டையும் நிறைய துப்பாக்கி சண்டைகளும் நடக்கின்றன. இதன் போது கோல் கும்பல் தலைவரை காப்பாற்றுவதற்காக ஒரு காரில் அழைத்துச் செல்கிறார். மார்ட்டினையும் அழைக்கிறார். பின்னர் இருவரும் சேர்ந்து கும்பல் தலைவனை சித்திரவதை செய்து ரெஜி இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்கிறார்கள். கோலும் கும்பல் தலைவனும் அங்கு செல்கிறார்கள். ஆனால் ரெஜி அங்கு இல்லை. அதற்கு பதிலாக அவரது உதவியாளர்களில் ஒருவர் இருக்கிறார். இப்போது கும்பல் தலைவர் அவரை கோலுக்கு அறிமுகப்படுத்தி அவருக்கு அதிக அளவு போதைப் பொருள் தேவை என்று கூறுகிறார். அதனாலதான் நாம் ரெஜியை சந்திக்க வேண்டும். ஆனால் கும்பல் தலைவரின் வார்த்தைகள் இருந்து அவர் ஏன் ஒரு புதிய நபருக்காக இவ்வளவு கேட்கிறார் என்று சந்தேகிக்க தொடங்குகிறார். நிச்சயமாக ஏதோ சந்தேகமே இருக்கிறது. அதனாலதான் ரெஜியை பற்றி எதுவும் சொல்ல மறுத்துவிட்டு அவன் அங்கிருந்து கிளம்புகிறான். கோலும் அங்கிருந்து கிளம்புகிறான். ஆனால் மார்ட்டின் அந்த உதவியாளரை பின்தொடர்ந்து ஒரு காட்டை அடைகிறான். பிறகு அவர் கோலுக்கும் தகவல் கொடுக்கிறார். அவரும் அந்த இடத்தை அடைகிறார். அங்கு பல்வேறு இடங்களில் பல பொறிகள் வைக்கப்பட்டுள்ளன. உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் இல்லையா? கோல் இந்த துப்பறியும் நபர்களிடம் நாங்கள் உள்ள செல்ல போகிறோம் என்று சொல்கிறான். ஆனால் ரெஜியின் ஆட்கள் எங்களை பார்த்தார்கள். வெளியே துப்பாக்கி சண்டை நடந்தது. அன்று எங்கள் உயிர்கள் மயிர் இழையில் காப்பாற்றப்பட்டன. நாங்கள் எப்படியோ அங்கிருந்து தப்பித்து விட்டான். இப்போது கோல் இங்கே என்ன சொல்கிறாரோ மார்ட்டினும் அதையே துப்பறியும் நபர்களிடம் சரியாக சொல்கிறான். ஆனால் நமக்கு காட்டப்பட்டுள்ளது உண்மையில் அங்கு என்ன நடந்தது? அங்கு துப்பாக்கி சண்டை எதுவும் இல்லை. இருவரும் அந்த பொறிகளில் இருந்து தப்பித்து உள்ளே சென்று ரெஜியை பிடித்தனர். ரெஜியின் உடலை தேடும் போது மார்ட்டின் ஒரு கொள்கலனை கண்டுபிடித்தார். அதை திறந்து மார்ட்டின் மிகவும் கோபமடைந்து வெளியே வந்து ரெஜியை சுட்டுக் கொண்டு விடுகிறார். பின்னர் ரெஜியின் உதவியாளர் அங்கிருந்து தப்பிக்கிறான். ஆனால் அவனும் வலையில் சிக்கி இறந்து விடுகிறான். இங்கே ரெஜி மற்றும் அவனது உதவியாளர் மட்டுமே இருந்தனர். அவனது கும்பலில் யாரும் இல்லை. இப்போது மார்ட்டின் ரெஜியை சுட்டேன். அது சட்டப்படி தவறு. மார்ட்டின் ரெஜியை பிடித்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் இப்போது கோல் நீ கவலைப்படாதே என்று கூறுகிறார். பின்னர் அவர் ரெஜியின் துப்பாக்கியை எடுத்து இங்கேயும் அங்கேயும் சீரற்ற முறையில் சுடுகிறார். இங்கே ஒரு துப்பாக்கி சண்டை நடந்தது போல. அவர் தனது அறிக்கையில் அது ரெஜி மற்றும் அவரது கும்பல் என்றும் எழுதுகிறார். யார் எங்களை இங்கே சுட்டார்கள்? அங்கே ஒரு கடுமையான துப்பாக்கி சூடு நடந்தது. அதில் எங்கள் உயிரை காப்பாற்ற ரெஜியை சுட வேண்டியிருந்தது. இந்த வழியில் அவர்கள் தவறான முடிவை கொடுத்து இந்த வழக்கை முடித்து விட்டார்கள். அதனாலதான் நிகழ்காலத்திலும் இருவரும் நல்ல முறையில் போய் சொல்கிறார்கள். அங்கு துப்பாக்கி சூடு நடந்தது என்று நிறைய தகவல்கள் உள்ளன. அந்த நேரத்தில் மார்ட்டின் அந்த கொள்கலனில் என்ன பார்த்தாரோ அதன் பிறகு அவர் ரெஜியை சுட்டார். அது எங்களுக்கு காட்டப்படுகிறது. உங்களுக்கு தெரியுமா, 2 மைனர் பெண்கள் அந்த கொள்கலனில் படுத்துக் கொண்டிருந்தார்கள். அதனால் என்ன சொல்வது? ரெஜி அவர்களை துஷ்பிரயோகம் செய்து சித்திரவதை செய்திருந்தார். ரெஜியை கொன்ற பிறகு இருவரும் அந்த குழந்தைகளை
மருத்துவமனையில் அனுமதித்தனர். இறுதியாக அந்த வழக்கை முடித்துவிட்டனர். இந்த வழக்கை தீர்த்ததற்காக அவர்கள் துறையிலும் பெரிதும் பாராட்டப்பட்டனர். இதற்கு பிறகு பல ஆண்டுகள் கடந்துவிட்டன. மார்ட்டின் தனது மனைவியுடன் மீண்டும் இணைந்தார். கோல் குற்றவாளி கைது செய்யப்பட்ட வேறு சில வழக்குகளில் இருக்கிறார். ஆனால் அவர் குற்றத்தை ஒப்புக்கொள்ளவில்லை. இந்த வழக்கிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று அவர் கூறுகிறார். நீங்கள் எனக்கு உதவி செய்தால் நான் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். 1995 நீங்கள் விசாரித்து வந்த சடங்கு கொலைகளில் அந்த பெண்களை கொன்ற கொலைகாரனை நான் அறிவேன். எனவே கோல் அந்த கொலையாளியை நாங்க ரொம்ப நாள் முன்னாடியே பிடிச்சிட்டோம், நம்ம கைகளாலேயே கொன்னுட்டோம்னு சொல்றாரு. ஆனா குற்றவாளி சொல்றாரு, ஐயா நீங்க தப்பா ஆளை கொன்னுட்டீங்க. அந்த கொலையாளி இன்னும் சுதந்திரமாக சுற்றித் திரிகிறான். அவன் பேர் எல்லோ கிங். இதுதான் பாதிக்கப்பட்டவருக்கு அவர்கள் வைத்த பெயர். அவன் அதை டைரியிலும் பார்த்திருந்தான். இந்த பெயரை கேட்டதும் கோலுக்கு வாந்தி வருகிறது. அவன் உடனடியாக மார்ட்டினுக்கு தகவல் தெரிவிக்கிறார். இருவரும் அந்த கைதியை சந்திக்க சிறைக்கு செல்கிறார்கள். அந்த கைதி பொய் சொல்கிறான் என்று நான் நினைக்கிறேன் என்று மார்ட்டின் கூறுகிறார். அந்த கொலைகாரன் என்றால் உயிருடன் இருக்கிறார். அவர் நிச்சயமாக அதே மாதிரி மீண்டும் கொலை செய்திருப்பார். ஆனால் இது போன்ற எதுவும் நடக்கவில்லை. இதை எப்படி உறுதியாக சொல்ல முடியும் என்று கோல் கூறுகிறார். ஒருவேளை அவர் இன்னும் கொலை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் நாம் அவரை பற்றிய எந்த செய்தியும் இல்லை. இதுவும் நடக்கலாம். இருவரும் சிறைக்கு சென்று பார்க்கிறார்கள். பின்னர் அந்த கைதி தற்கொலை செய்து கொண்டதால் அவர்களுக்கு சந்தேகம் வருகிறது. ஆனால் இறப்பதற்கு முன் அவர் ஒருவரிடம் தொலைபேசியில் பேசினார். இந்த நபர்கள் அந்த தொலைபேசி அழைப்பை கண்டுபிடித்து சிசிடிவி இல்லாத ஒரே ஒரு தொலைபேசி பூத் மட்டுமே உள்ள ஒரு இடத்தை அடைகிறார்கள். அதாவது யாரோ ஒருவர் இந்த தொலைபேசியில் இருந்து அந்த கைதியை அழைத்து மிரட்டி இருக்க வேண்டும். இதனால் அவர் பயந்து தற்கொலை செய்து கொண்டார். இத்துடன் அவர்கள் அந்த வழக்கை முடித்து வைத்தார்கள். அதன் பிறகு அவர்கள் இருவரும் அந்த வழக்கில் மீண்டும் ஒருபோதும் சிக்கவில்லை. அவர் இந்த விஷயங்களை எல்லாம் நிகழ்காலத்தில் இந்த புதிய துப்பறியும் நபர்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் துப்பறியும் நபர்கள் கோலிடம் கேட்கிறார்கள், நீங்க சொல்ற எல்லா விஷயங்களும் எங்களுக்கும் தெரியும். ஆனா எங்க கேள்வி என்னன்னா, இப்போ 2012 ஒரு பொண்ணு அதே மாதிரி கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. நீங்க அந்த குற்றம் நடந்த இடத்துல காணப்பட்டீங்க, ஒவ்வொரு விசாரணை இடத்திலும். அப்படியானால் நீங்கள் ஏன் இந்த இடங்களுக்கு வந்தீர்கள்? மேலும் டோரா வழக்கு மூடப்பட்ட பிறகு இன்று வரை நீங்கள் எங்கே இருந்தீர்கள்? நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? இது தொடர்பாக உங்கள் மீது ஏன் எந்த பதிவும் இல்லை? உங்கள் வீட்டை சோதனையிடக்கூட நீங்கள் எங்களை அனுமதிக்கவில்லை. அதனால் தான் நாங்கள் உன்னை சந்தேகிக்கிறோம். கோல் தான் இந்த கொலைகள் அனைத்தையும் செய்கிறான் என்று நாங்கள் சந்தேகிக்கிறோம் என்றும் அவர் மார்ட்டினிடம் கூறுகிறார். ஆனால் மார்ட்டின் அதை நம்பவில்லை. நீயே என்று அவர் கூறுகிறார். நீங்க 2 பேரும் அந்த டோரா வழக்கை விசாரித்துட்டு இருந்தப்போ எல்லா ஆதாரங்களும் துப்புகளும் கோலினால் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு காரணம் அவர்தான். நன்கு திட்டமிடப்பட்ட திட்டத்தின் மூலம் இந்த வழக்கில் வேறொருவரை சிக்க வைத்து விட்டீர்கள். பின்னர் நீங்கள் அவரை கொலைகாரன் என்று நினைத்து அவரை கொன்றீர்கள். இப்பொழுது மார்ட்டினுக்கும் கூட கொஞ்சம் சந்தேகம் வருகிறது. பின்னர் கதை கடந்த காலத்திற்கு செல்கிறது. டோராவின் வீட்டிற்குள் கோல் இருக்கும் போது டோரா இறந்து கிடந்த குற்றம் நடந்த இடத்தில் இருந்த மரத்தின் வேர்களால் செய்யப்பட்ட ஒரு வடிவம் உள்ளது. கோல் அந்த வடிவத்தை மிகவும் கவனமாக பார்க்கிறது. ஆனால் அந்த கைதி கோலிடம் உண்மையான கொலைகாரன் மஞ்சள் கிங் என்று கூறியிருந்தார். உண்மையில் மஞ்சள் கிங் என்ற ஒரு கொலைகாரன் இருந்தும் அவன் இன்னும் கொலைகளை செய்து கொண்டிருந்தால் ஏன் அவரது கொலைகள் யாருக்கும் தெரியாது? அவர் இவ்வளவு ரகசியமாக கொலைகளை செய்து எங்காவது ஒளிந்து கொண்டிருக்கிறாரா? இது அப்படியானால் உண்மையை கண்டுபிடிக்க முடியும். காணாமல் போன புகார்களை விசாரிப்பதன் மூலம் ஓரளவுக்கு கோல் அதையே செய்கிறார். இந்த விசாரணையின் போது ஒரு குறிப்பிட்ட பள்ளியைச் சேர்ந்த பெண்கள் காணாமல் போனதை கோல் கண்டுபிடித்தார். இது மட்டுமல்லாமல் 1995 ரெஜியின் வீட்டில் 2 சிறுமிகளை கண்டுபிடித்தனர். அவர்களில் ஒருவர் இன்று வரை மனநலம் பாதிக்கப்பட்டு ஒரு நிறுவனத்தில் வசிக்கிறார். கோல் ரெஜி மற்றும் அவரது உதவியாளரை தவிர அந்த இடத்தில் 3வது ஆண் யாராவது இருந்தாரா என்று அவளிடம் கேட்கிறாள். எனவே அந்த பெண் தயக்கத்துடன் அவனிடம் இன்னொரு ஆண் இருந்ததாக சொல்கிறாள். உயரமாக மிகவும் பெரியதாக பயங்கரமாக தெரிந்தான். அவன் மிகவும் மோசமான மனிதன். அவன் வாயில் ஒரு தழும்பு இருந்தது. நான் அவனை பார்த்து மிகவும் பயந்தேன். இதை சொல்லிவிட்டு அவள் கத்த ஆரம்பித்தாள். இப்போது இந்த பெண் என்ன சொன்னாலும் அது முதல் பாதிக்கப்பட்ட டோராவின் காதலனின் விளக்கத்துடன் சரியாக பொருந்துகிறது. அதாவது அவன் கொலைகாரன். ரெஜி அநேகமாக அவனுக்கு கீழே வேலை செய்திருக்கலாம். ஆனால் இதற்கிடையில் மார்ட்டின் மற்றும் கோலின் தலைவர் அவர்களை எச்சரித்து கொண்டிருந்தார். நீங்கள் இருவரும் ஏன் கல்லறையை தோண்டுகிறீர்கள் என்று. எதிர்காலத்தில் அந்த பழைய வழக்கை திறக்க வேண்டாம். ஆனால் கோலுக்கு உண்மையை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் இருந்தது. முதல்வரின் வார்த்தைகளை புறக்கணித்து பல பெண்கள் காணாமல் போன பள்ளியின் முதல்வரை சந்திக்கிறார். பள்ளி நஷ்டத்தில் இயங்கி வந்ததால் அது மிகவும் மோசமாக இருந்தது என்று அவர் கூறுகிறார். மூடப்பட்டது. ஆனால் அது இயங்கிக் கொண்டிருந்த போது பல குழந்தைகள் காணாமல் போயிருந்தனர். இப்போது என்றால் அந்த பள்ளியின் உரிமையாளர் மிகவும் செல்வாக்கு மிக்க நபர். எனவே இதை பற்றி அதிகம் கேட்காமல் கோல் அங்கிருந்து வெளியேறுகிறார். மீண்டும் கோலை தலைவர் திட்டுகிறார். இங்கே மார்ட்டினுடன் சமாதானம் செய்து கொண்ட பிறகு அவருடன் வசித்து வந்த மிஷேல் மார்ட்டினின் தொலைபேசியில் ஒரு பெண்ணின் புகைப்படத்தை பார்த்ததும் அவள் மிகவும் கோபப்படுகிறாள். அவள் கோலின் வீட்டிற்கு சென்று அவனிடம் நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாள். அவள் வீட்டிற்கு வந்து மார்ட்டினிடம் இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லும் போது மார்ட்டினுக்கு ரொம்ப கோபம் வருது. அவரால் அலுவலகத்தில் சரியாக வேலை செய்ய முடியல. கோலோடும் நிறைய சண்டை போடுறார். அப்புறம் அவங்க முதலாளி வந்து உங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனைன்னு கேட்கிறார். ஆனால் இது மிகவும் தனிப்பட்ட விஷயமாகிவிட்டதால் இருவரும் எதையும் சொல்லவில்லை. கோல் தனது வேலையை விட்டுவிட்டு வெளியேறுகிறார். மார்ட்டின் மைக்கேலை விவாகரத்து செய்தார். மேலும் இன்னும் ஒரு போலீஸ் துப்பறியும் நபராக பணியாற்றி வருகிறார். இந்த முறையில் இன்னும் சில ஆண்டுகள் கடந்து செல்கின்றன. தற்போது இந்த புதிய துப்பறியும் நபர்கள் இருவரையும் தனித்தனியாக விசாரித்து வருகின்றனர். விசாரணைக்கு பிறகு அவர்கள் இருவரையும் விடுவித்தனர். மார்ட்டின் தனது காரில் செல்கிறார். கோல் தனது காரில் அவரை பின்தொடர்கிறார்.
பின்னர் மார்ட்டின் தனது காரை நிறுத்துகிறார். கோல் வெளியே வந்து மார்ட்டினிடம் வந்து, பல வருடங்களுக்கு பிறகு சந்தித்தோம் கூட்டாளி, எங்காவது சென்று மது அருந்தலாம் என்று கூறுகிறான். அவர்களுக்கு இடையேயான சண்டை மற்றும் பிரச்சனைகள், ஒருவேளை இத்தனை வருஷத்துல அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு முடிஞ்சு போயிருக்கலாம். மார்ட்டினும் இங்கேதான் செய்யறாரு. அப்புறம் 2 பேரும் ஒரே காரில் அங்கிருந்து கிளம்புறாங்க. 2 பேரும் வெளியே போய் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த கொலைகள் அனைத்தையும் நீங்கள் தான் செய்திருக்க வேண்டும் என்று அந்த துப்பறியும் நபர்கள் சந்தேகித்ததாக மார்ட்டின் கூறுகிறார். நானும் உங்களை சந்தேகித்தேன், ஆனால் நீங்கள் இப்படி எதுவும் செய்திருக்க மாட்டீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் வேலையை விட்டுவிட்டு இத்தனை வருடங்கள் கழித்து நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? உன் தோற்றம் கூட முற்றிலும் மாறிவிட்டது. அதனால் கோல் மார்ட்டினை தன் வீட்டிற்கு அழைத்து வருகிறான். இல்லை என்றால் கோல் எந்த துப்பறியும் நபரையும் தனது வீட்டிற்கு வர அனுமதிப்பதில்லை. ஆனால் இப்போது அவர் மார்ட்டினை தனது வீட்டிற்கு அழைத்து வந்தார். ஏனென்றால் தற்போது மார்ட்டின் ஒரு துப்பறியும் நபர் அல்ல. மார்ட்டின் ஏன் தனது துப்பறியும் வேலையை விட்டுவிட்டார்? இது பிறகு தெரிய வரும். இப்பொழுது கோலின் வீட்டில் எல்லா இடங்களிலும் அந்த மஞ்சள் ராஜாவின் விவரங்கள், அவரது வழக்கு கோப்புகள், குறிப்புகள் போன்றவை உள்ளன. அதாவது கோல் அந்த கொலையாளி மஞ்சள் ராஜாவை கண்டுபிடிக்க இத்தனை வருஷமா முயற்சி பண்ணிருக்கேன். இதையெல்லாம் பார்த்துட்டு மார்ட்டின், நீ உன் வாழ்நாள்ல இத்தனை வருஷமா வீணாக்கிட்டியேன்னு சொல்றான். கோலை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. எல்லோ கிங் என்ற பெயரில் யாரும் இல்லை. எனவே கோல், நீங்கள் மார்ட்டினை புரிந்து கொள்ளவில்லை என்று கூறுகிறார். இது ஒரு பள்ளி. இந்த பள்ளியை சுற்றி வசிக்கும் சிறு குழந்தைகள் காணாமல் போயுள்ளனர். இந்த குழந்தைகள் அனைவரும் மஞ்சள் ராஜாவால் கொலை செய்யப்பட்டுள்ளனர். இது மட்டுமல்ல, இந்த பள்ளியின் உரிமையாளருக்கும் இதில் தொடர்பு உள்ளது. தற்போது இந்த பள்ளியின் உரிமையாளர் வயதாகிவிட்டார் என்றும் மார்ட்டின் கூறுகிறார். யாரோ அவருக்கு அதிக அளவு மருந்துகளை கொடுத்ததால் அவர் மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறார். நீங்கள் அந்த வேலையை செய்துள்ளீர்கள். சரி கோல், பர் நான் இந்த மார்ட்டின் மாதிரி எதுவும் செய்யவில்லை. ஆனால் அந்த பள்ளியின் உரிமையாளர் இவ்வளவு கொடூரமான மரணத்திற்கு தகுதியானவர். அதற்கான காரணத்தை நீங்களே புரிந்து கொள்கிறீர்கள். இதை சொல்லி கோல் ஒரு வீடியோவை இயக்குகிறார். பள்ளி உரிமையாளரும் அவரது ஆட்களும் துஷ்பிரயோகம் செய்து சித்திரவதை செய்து கொலை செய்தனர். குழந்தைகள். இதை பார்க்க மார்ட்டினுக்கு பொறுமை இல்லை. உடனடியாக வீடியோவை அணைத்து விடுகிறான். பல வருடங்களுக்கு பிறகு மூடப்பட்ட அந்த வழக்கின் இறந்த உடல்களை தோண்டி எடுக்க இருவரும் மீண்டும் கைகோர்க்கின்றனர். அவர்கள் ரெஜியின் கூட்டாளிகளில் ஒருவரை கண்டுபிடித்து விசாரிக்கிறார்கள். முகத்தில் ஒரு குறி உள்ள ஒருவரை உங்களுக்கு தெரியுமா? அவர் ஆம் என்று கூறுகிறார். ரஜியுடன் ஒரு ஆண் வருவார். அவர் உயரமாகவும் மிகவும் ஆபத்தானவராகவும் இருந்தார். பின்னர் அவர்கள் பள்ளி உரிமையாளரின் வீட்டில் பல வருடங்களாக வேலை செய்து வந்த ஒரு பெண்ணை சந்திக்க செல்கிறார்கள். அவளும் அதையே சொல்கிறாள். அந்த வீட்டு உரிமையாளரின் வீட்டிற்கு ஒரு உயரமான மனிதர் வருவார். அவருக்கு முகத்தில் ஒரு விசித்திரமான தழும்பு இருந்தது. பின்னர் அவர்கள் மரத்தின் வேர்களால் உருவாக்கப்பட்ட வடிவத்தை அந்த பெண்ணுக்கு காட்டுகிறார்கள். அவள் பயப்படுகிறாள். அதாவது முகத்தில் அந்த அடையாளத்தை வைத்திருக்கும் ஒரு மனிதன் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் அந்த மனிதன் அந்த பள்ளியின் ஊழியராக இருக்கலாம். ஒருவேளை அவர் அங்கு ஆசிரியராக இருந்திருக்கலாம். இது மட்டுமல்ல, காவல்துறையில் இன்னொரு துப்பறியும் நபர் இருக்கிறார். அவர் முன்பு அந்த பள்ளியில் பணிபுரிந்தவர். எனவே மார்ட்டின் கோல்ஃப் விளையாடும் சாக்கில் அவனிடம் பேசத் தொடங்குகிறார். அந்த பள்ளியை பற்றிய தகவல்களை அறிய முயற்சிக்கிறான். ஆனால் அந்த துப்பறியும் நபர் புத்திசாலித்தனமாக உரையாடலை திசை திருப்புகிறான். அந்த பள்ளியை பற்றி எதுவும் சொல்லவில்லை. பிறகு மார்ட்டினும் கோலும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பிறகு கோல் கேட்கிறார், ஒரு விஷயம் சொல்லுங்கள் மார்ட்டின், ஏன் நீ உன் வேலையை விட்டுவிட்டாய்? நான் ஒரு வழக்கை விசாரிக்க சென்றதாக மார்ட்டின் கூறுகிறார். மேலும் ஒரு சிறு குழந்தையை மைக்ரோவேவ் அடுப்பில் வைத்துக் கொண்டார்கள். அந்த நேரத்தில் மார்ட்டின் அத்தகைய வேலையை செய்ய மாட்டேன் என்று முடிவு செய்தார். அங்கு ஒருவர் ஒவ்வொரு நாளும் இது போன்ற அருவருப்பான மரணங்களை காண வேண்டியிருக்கிறது. இப்போது மறுநாள் நண்பர்கள் மார்ட்டின் மீண்டும் கோல்ஃப் விளையாடிய அந்த துப்பறியும் நபரை சந்திக்கிறார். அவர் அப்படி சொல்கிறார், மார்ட்டின், எனக்கு தெரியும் நீ அந்த பள்ளியை பற்றி என்னிடமிருந்து தெரிந்து கொள்ள விரும்புகிறாய். ஆனால் நீ என்ன செய்தாலும் அதை பற்றி நான் உன்னிடம் சொல்ல முடியாது. நான் கேட்க மாட்டேன் என்று மார்ட்டின் கூறுகிறான். ஆனால் என் நண்பன் உன்னிடம் ஏதோ கேட்க விரும்புகிறான். பின்னர் கோல் கையில் துப்பாக்கியுடன் அங்கு வருகிறான். இதற்கிடையில் மார்ட்டின் மற்றும் கோலை விசாரித்த 2 புதிய துப்பறியும் நபர்கள். அவர்கள் மார்ட்டின் மற்றும் கோலின் கூற்றுகளின்படி அந்த பள்ளியை சுற்றியுள்ள இடங்களை தேடத் தொடங்குங்கள். ஆனால் அவர்கள் சந்தேகத்திற்குரிய எதையும் கண்டுபிடிக்கவில்லை. அது எதிர் திசையை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். அவர்கள் தொலைந்து போகிறார்கள். அதிர்ஷ்டவசமாக அங்கே ஒரு பள்ளி ஊழியர் இருக்கிறார். அவர் அவர்களுக்கு வழியை காட்டுகிறார். 2 துப்பறியும் நபர்களும் அங்கிருந்து வெளியேறுகிறார். அவங்க போறாங்க. இங்க கோலும் மார்ட்டினும் துப்பறியும் நபருக்கு ஒரே வீடியோவை பிளே பண்றாங்க. அவனால் அதை பொறுத்துக் கொள்ள முடியல. ஏன்னா பள்ளியிலிருந்து காணாமல் போன சிறுமியின் வழக்கை கையாண்டவர் அவர்தான். ஆனால் அவர் அந்த வழக்கை உடனடியாக முடித்து விட்டார். அதே சிறுமி இந்த வீடியோவில் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்படுகிறார் என்று அவர் அழத் தொடங்குகிறார். அந்த வழக்கை அவரே முடிக்கவில்லை. ஆனால் அவரது மூத்த அதிகாரிகளின் அழுத்தம் அவரை இதை செய்ய கட்டாயப்படுத்தியது. மேலும் இந்த வீடியோவில் உள்ள பெண்ணுக்கு இதையெல்லாம் செய்பவர்களும் இதை செய்கிறார்கள். அவர்கள் அனைவரும் மிகவும் செல்வாக்கு மிக்கவர்கள். அவர்களின் செல்வாக்கு மிக அதிகமாக இருப்பதால் நாங்கள் அவர்களுக்கு ஒன்றுமில்லை. அவர்கள் மீது வழக்கு தொடுப்பது என்பது ஒரு தொலைதூர யோசனை. ஆனால் மார்ட்டின் மற்றும் கோலின் முக்கிய நோக்கம் முகத்தில் ஒரு அடையாளத்துடன் கொலையாளியை கண்டுபிடிப்பதாகும். அவர்கள் இந்த வழக்கை பல கோணங்களில் பார்க்கிறார்கள். பின்னர் அது முதல் பாதிக்கப்பட்ட டோராவின் வீடா அல்லது அவர்கள் சுட்ட ரெஜியின் வீடு? இந்த வீடுகளில் அதே பாணி மற்றும் ஓவியம் வரையப்பட்டது. அதுவும் சமீபத்தில் வரையப்பட்டது. அதாவது இந்த வண்ணப்பூச்சு மற்றும் இந்த பாணியை பின்பற்றி நாம் முன்னேற வேண்டும். இதை முடிவு செய்து அந்த ஊரில் அதே வகையிலும் பாணியிலும் ஓவியம் வரையப்பட்ட மற்றொரு வீட்டை கண்டுபிடிக்கிறார்கள். அவர்கள் அந்த வீட்டின் உரிமையாளரான ஒரு வயதான பெண்மணியிடம் அந்த ஓவியர்களை பற்றி கேளுங்கள். எனவே அந்த வயதான பெண்மணி அவர்களிடம் அந்த ஓவியர்கள் ரொம்ப நல்லவர்கள் என்று கூறுகிறார். குறிப்பாக ஒரு ஓவியர் அவன் முகத்தில் ஒரு பெரிய
பெரிய தழும்பு இருக்கிறது. அவன் மிகவும் நல்லவன். இங்கே அவர்கள் தேடும் கொலைகாரன் ஒரு ஓவியன் என்பது உறுதி செய்யப்படுகிறது. அவர்கள் நாங்களும் அப்படித்தான் அப்படின்னு கேட்கிறார்கள். நம்ம வீட்டையும் அதே ஸ்டைலில் பெயிண்ட் அடிக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த பெயிண்டரின் முகவரி கிடைக்குமா? அதனால அவங்க முகவரியையும் கொடுக்கிறான். உண்மையில அந்த பெயிண்டர் வேற யாரும் அல்ல, அந்த வேலைக்காரன். அந்த புதிய துப்பறியும் நபர்களுக்கு வழிகாட்டி இருந்தார். சொல்ல போனால் கோல் தானே இந்த மனிதரை நண்பர்களாக பார்த்திருக்கிறார். ஒரு முறை அவர்கள் ஒரு சந்திப்பின் போது அந்த எரிந்த தேவாலயத்தின் தந்தையை சந்தித்த போது கோல் அங்கு வந்திருந்த ஆட்டிசம் கொண்ட ஒரு மனிதனை விசாரித்தார். அவர்தான் ஆட்டிசம் உள்ளவராக நடித்த உண்மையான கொலைகாரன். அதே மனிதன். அவன் தன் வீட்டில் தன் தந்தையே சித்திரவதை செய்து கொலை செய்கிறான். அவன் ஒரு மனநோயாளி. அவன் பெயர் எரோல் சைல்டர்ஸ். ஆனால் கொலைகாரன் மஞ்சள் ராஜா என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் இல்லை, உண்மையில் மஞ்சள் ராஜா சாத்தானின் மற்றொரு வடிவம் மற்றும் அவனது வடிவம் அந்த ஜலாபே தேவாலயத்தின் சுவரில் வரையப்பட்டிருந்தது. இந்த மக்கள் சாத்தானும் எரோலும் அந்த பள்ளியில் ஒரு ஓவியர் என்றும் ஓவியம் வரையும் போது அவர் பள்ளியின் சிறு பெண்களை ஒவ்வொன்றாக அழைத்துச் செல்வார் என்றும் வணங்குகிறார்கள். அவர்களை துஷ்பிரயோகம் செய்யுங்கள். ஆனால் எரோலின் இந்த கொடூரமான குற்றத்தில் பெரிய மனிதர்கள் ஈடுபட்டிருந்தனர். அதனால் தான் இந்த மக்கள் எரோலை பிடிப்பதற்கு முன்பு அந்த வீடியோவின் பல நகல்களை உருவாக்குகிறார்கள். அதில் அது அந்த பெண் சித்திரவதை செய்யப்பட்டாள். பின்னர் அவர்கள் அந்த பிரதிகளை பலருக்கு அனுப்புகிறார்கள். ஏனென்றால் அதிக செல்வாக்குள்ளவர்கள் இதில் ஈடுபடும் போது அவர்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடும் என்பது தெளிவாகிறது. இந்த மக்கள் உயிர் பிழைக்கவில்லை என்றால் உண்மை உலகிற்கு முன்னால் வெளிவர ஊடகங்கள் மற்றும் காவல்துறையினரிடம் ஆதாரங்கள் நிச்சயமாக இருக்கும். அந்த இரண்டு புதிய துப்பறியும் நபர்களுக்கும் எரோலின் முகவரியை மார்ட்டின் கொடுக்கிறார். நானும் கோலும் திரும்பி வரவில்லை என்றால் இந்த முகவரிக்கு வாருங்கள் என்று கூறுகிறார். பின்னர் மார்ட்டினும் கோலும் அந்த முகவரிக்கு செல்கிறார்கள். மார்ட்டின் சென்று முன் வாசலில் நிற்கிறார். கோல் பின் கதவை நோக்கி செல்கிறார். எரோலின் மனைவி கதவை திறக்கிறாள். ஆனால் இதற்கிடையில் கோல் எரோலை பின்னால் இருந்து பிடித்து துப்பாக்கி முனையில் பிடிக்கிறார். அவர் அவனை சரணடைய சொல்கிறான். ஆனால் எரோல் காட்டுக்குள் ஓடுகிறான். கோலும் அவனை பின்தொடர்ந்து காட்டின் நடுவில் உள்ள ஒரு வீட்டிற்குள் வருகிறான். இங்கே மார்ட்டின் எரோலின் வீட்டை தேடுகிறான். மேலும் எரோல் தனது சொந்த தந்தையை சித்திரவதை செய்து கொன்றதை கண்டுபிடிக்கிறார். இதை பார்த்து அவர் உடனடியாக கோலுக்கு உதவ ஓடுகிறார். இங்கே எரோல் கோலின் வயிற்றில் குத்தி அவரை மோசமாக அடிக்கிறான். இதற்கிடையில மார்ட்டின் அங்கு வந்து எரோலை சுடுகிறான். ஆனால் ஷாட்டுக்கு பிறகும் எரோல் மார்ட்டினை நோக்கி கத்தியை அவ்வளவு சக்தியுடன் வீசுகிறான். கத்தி மார்ட்டினின் மார்பில் விழுகிறது. எரோல் இருவரையும் கடுமையாக அடிக்கிறான். கடைசியில் அவன் மார்ட்டினை நோக்கி அவனை கொல்ல செல்ல தொடங்கும் போது கோல் அவன் தலையில் பின்னால் இருந்து சுடுகிறான். அவனுடைய ஆட்டம் முடிந்து விட்டது. ஆனால் இப்போது கோல் மற்றும் மார்ட்டின் இருவரும் கத்தியால் குத்தப்பட்டு இருவரும் இறக்கும் நிலையில் உள்ளனர். எனவே ஒரு பிளேர் கன் தூரத்திலிருந்து சுடப்படுகிறார். அவர்கள் புதிய துப்பறியும் நபர்களிடம் இந்த இடத்தின் முகவரியை சொல்லியிருந்தனர். மேலும் அவர்கள் திரும்பி வரவில்லை என்றால் அங்கு செல்லுமாறும் கூறியிருந்தனர். அதே துப்பறியும் நபர்கள் வந்துள்ளனர். அவர்கள் அவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லுங்கள். மார்ட்டின் இன்னும் நல்ல நண்பர்கள். ஆனால் கோல் கோமாவில் இருக்கிறார். மார்ட்டினின் மனைவியும் குழந்தைகளும் வருகிறார்கள். அவர் அவர்களை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறான். பின்னர் மார்ட்டின் கோமாவிலிருந்து வெளியே வந்த கோலை பார்க்க செல்கிறான். அந்த கொலையாளி வேடம் நீக்கப்பட்டதில் கோல் மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஆனால் அவன் நிம்மதியாக இல்லை. ஏனென்றால் கொலைக்காரன் இறந்துவிட்டாலும் அந்த வீடியோவில் உள்ள உயர்மட்ட நபர்களை இவர்களால் தொடக்கூட முடியவில்லை. எனவே மார்ட்டின் கூறுகிறார், பாருங்கள், நாம் கொலைகாரனை துரத்தி சென்று கொன்றது போல அந்த மக்களுக்கும் நாம் அதை செய்ய முடியாது. அந்த மக்கள் இந்த சமூகத்தில் உயர் வகுப்பை சேர்ந்தவர்கள். அது அவர்களை பிடித்து குற்றவாளிகள் என்று நிரூபிப்பது அவ்வளவு எளிதல்ல. மேலும் அந்த வீடியோவில் அந்த மக்கள் முகமூடி அணிந்திருக்கிறார்கள். அவர்களை எப்படி அடையாளம் காண்பது? சொல்ல போனால் அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவது சாத்தியமில்லை. ஆனாலும் அவர்கள் தங்கள் செல்வாக்கு, சமூகத்தில் அவர்களின் அந்தஸ்து மற்றும் அதிகாரத்தின் அடிப்படையில் இந்த வழக்குகளை பொய் என்று நிரூபிப்பார்கள், தப்பித்துக் கொள்வார்கள். சில நாட்கள் கடந்து செல்கின்றன. கோலின் உடல்நிலை மார்ட்டின் கோலை சக்கர நாற்காலியில் வெளியே அழைத்து வருகிறார். இங்கே கோல் அரோலை கொன்ற பிறகு என் உயிர் என்னை விட்டு பிரிந்து விட்டதாக கூறுகிறார். நானும் என் மகளை பார்க்க ஆரம்பித்தேன். நானும் அவளை அடையப் போகிறேன் என்று உணர்ந்தேன். ஆனால் நீங்கள் என்னை காப்பாற்றினீர்கள். என் மகளை நான் மிகவும் இழக்கிறேன். இதை சொல்கிறேன். கோல் கூடவே ரொம்ப அழுறான். உன் மகள் உன்னை மேலிருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறாள். இன்று தன் அப்பாவை பற்றி மிகவும் பெருமைப்படுகிறாள். ஏனென்றால் என்று மார்ட்டின் கூறுகிறான். அந்த எரோலை கொன்றதன் மூலம் உன்னை போன்ற பல பெண்களின் உயிரை காப்பாற்றினாய். இன்னும் எத்தனை நாட்கள் இப்படி சக்கர நாற்காலியில் அமர்ந்திருப்பாய்? எழுந்திரு என்று சொல்லி அவன் கோலை எழுந்திருக்க உதவுகிறான். மார்ட்டின் தனது தோள்பட்டையால் கோலை தாங்கி அங்கிருந்து அழைத்துச் செல்கிறார். இங்குதான் ட்ரூ டிடெக்டிவ் என்ற இந்த தொடரின் முதல் சீசன் முடிகிறது. இது ஆரம்பம் முதல் இறுதி வரை ஒரு உண்மையான வாழ்க்கை கதை. பெரிய பணக்காரர்கள் முகமூடி அணிந்து சிறுமிகளை துஷ்பிரயோகம் செய்து சித்திரவதை செய்வதாக அந்த வீடியோ டேப்ல காட்டப்பட்டது உங்களுக்கு புரியாமல் இருந்திருக்கலாம். அது உண்மைதான். இதையெல்லாம் செய்த பெரிய மனிதர்கள் இன்னும் பணக்காரர்களாக இருக்கிறார்கள். சமூகத்தில் தலை நிமிர்ந்து வாழ்கிறார்கள். இது போன்ற சம்பவங்கள் இன்று வரை இந்த உலகில் நடந்து கொண்டிருக்கின்றன. யாராவது தங்கள் செயல்களை வெளிப்படுத்த முயன்றால் கூட அவர்கள் இந்த பூமியில் இல்லாதது போல் அழிக்கப்படுவார்கள். இந்த கதையில் காட்டப்பட்டுள்ள யதார்த்தம் இதைவிட மிகவும் அருவருப்பானது. நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தது, கதையும் பிடித்திருந்தது, விளக்கம் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.